விஜயாவுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு பிரச்சனைய பார்சல் பண்ணி குடுத்தா தான், அவங்க வந்து கொட்ட தாட்டிக்கிட்டு சும்மா வீட்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மீனாவ பார்த்தா சுத்தமா பிடிக்காது இந்த விஜயாவுக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு, சிந்தாமணி எல்லாது பொல்லாது எல்லாத்தையும் ஏத்தி விடுறாங்க. பூக்கடை வச்சிருக்கிறா, பூ கட்டுறா, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்றா, டிரைவிங் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே வளர்ந்துக்கிட்டே போறான்னா, வீட்ல அவளுக்கு தான் பவர். உங்களுக்கு நீங்க வெறும் வெத்து வெட்டு தான் அப்படின்ற மாரி ஏத்தி விட்டுட்டு போக, இந்த அம்மாவுக்கு அப்படியே உச்சிக்கு ஏறிருச்சு. எப்படியாவது அவள பூ கட்ட விடாம வீட்லயே உட்கார வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டு போறாங்க. நீங்கலாம் சும்மா வாய் வார்த்தை தான், சவால் மட்டும் தான் விடுவீங்க. ஆனா உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போனதுமே மீனா கிட்ட வந்துட்டு நெறைய வேலைகள் சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியும்? வேலை தான் சொல்ல முடியும். வேலை சொல்லி என்ன பண்றாங்கன்னா, "நீ பூ கட்டுறதுக்கே போகவே கூடாது. நீ டிரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம முத்து சொல்றாங்க, "எனக்கு ஏற்கனவே தெரியும். யார ஏத்தி விட்டு நீங்க வந்து இப்படிலாம் ஆடுறீங்கன்னு தெரியும். அந்த சிந்தாமணி ஏற்கனவே பெரிய போட்டியில வந்து பேசிட்டு இருக்குது. இப்ப அந்த பொம்பளையோட பேச்ச கேட்டுட்டு தான் நீங்க எங்கள தொழில்ல வளர விடாம நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி பெத்த பிள்ளைக்கே வந்து இப்படி ஒரு பாவத்த பண்றீங்களே! இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு?" சொல்லிட்டு முத்து பேசுறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ பூக்கட்ட போறதா இருந்தா இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு, "எனக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்குது. இவ இந்த வீட்ல இருந்தா அப்படின்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இவ இந்த வீட்ல இருந்தான்னா பூ கட்டக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு, "யாரு நெனச்சாலும் என் வேலைய தடுக்க முடியாது. அப்படி யாராவது என் வேலைய தடுக்க நெனச்சா நான் சும்மா விடமாட்டேன். நீங்க என்னதான் பண்ணாலும் என் வேலைய நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். பூ கட்டுற வேலைய என்னால விட முடியாது. நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. சவால் விடுறேன். நானும் உங்களுக்கு சவால் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா இப்பதான் அவங்க வந்து திறமையா பேசுறாங்க. இப்படியே விடக்கூடாது. இந்த சிந்தாமணிகிட்ட போயிட்டு நல்ல 4 வார்த்தை நாக்க புட்டுங்கிற மாதிரி போய் கேட்கணுமே! அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பொம்பள எங்க வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியலையே! நம்ம பார்வதி ஆண்டி வீட்டுக்கிட்ட போயிட்டு கேட்போம். ஏன்னா, அம்மா எப்ப பார்த்தாலும் பார்வதி ஆண்டி வீட்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஒருவேள அந்த பொம்பள அங்க வந்து பேசுதோ! என்னதான் நடக்குதுன்னு போய் கேட்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு பார்வதி ஆண்டி கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. என்னதான் நடக்குது? இந்த சிந்தாமணி பொம்பள வந்துட்டு என்ன வந்து பேசியிருக்காங்க? ஆமா அப்படி சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. உடனே பார்வதி ஆண்டி சொல்றாங்க, "ஆமாப்பா! நானே உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இந்த சிந்தாமணி பொம்பள வேற தொழில் போட்டியில ஏத்தி விட்டுட்டு இருக்குது. அது புரியாம இந்த விஜயா வேற ஆட்டமா ஆடிட்டு இருக்கிறா. எப்படியாவது மீனாவ எந்த தொழிலும் பார்க்க விடாம, பூ கட்ட விடாம வீட்லயே உட்கார வச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறா. எனக்கு இந்த சிந்தாமணி பொம்பள வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொம்பள தான் வந்து ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுட்டே இருக்கிறா. ஆனா அவ தொழில் போட்டியில தான் ஏத்தி விடுறாங்கிறது உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. நீங்க வந்து உங்க அம்மா சொல்லி சமாளிக்கிறத விட, முதல்ல அந்த சிந்தாமணி பொம்பளைய வந்துட்டு சொல்லி அடைக்க வைங்க. ஏதாவது சொல்லி அந்த பொம்பளைய இங்க வரவிடாம பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியும். இல்லன்னா விஜயா இப்படித்தான் ஏதாவது பிரச்சனைய கொண்டு வந்து மீனாவ வேலையவே பார்க்க விடாதபடிக்கு ஏதாவது பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி சொல்றாங்க. இப்ப சிந்தாமணிக்கு தான் அடுத்தடுத்து சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த விஜயாவுக்கெல்லாம் எங்க போச்சு புத்தி? சரிப்பா.